அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் டிஐஒய் பென் ஹோல்டர், அதாவது மல்டி பர்பஸ் ஹோல்டர் தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஹனி பாட்டில், டாபர் ஹனி இருக்கு இல்லையா, அந்த பாட்டில், அது லேபிள் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், அதனால் இப்படி இருக்குது. அடுத்து இந்த மாதிரி சோப்பு டப்பா, இந்த ரெண்டையும் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இதில் நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், லேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சீசெல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எது ரொம்ப நிறையா திங்ஸ் அவ்வளோவா எதுவும் நான் யூஸ் பண்ணல. சீசெல் உங்கள்கிட்ட கிடைக்கலையாட்டி பிஸ்தா செல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நிலக்கடலை தோல் இருக்கும்ல, அதில் ஒரு கொட்டை இருக்கும்ல, அந்த தோலை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒட்டி பாருங்கள். எதுவுமே இல்லையாட்டி வீட்டில் எந்த மாதிரி மெட்டீரியலில் வச்சு நீங்கள் செய்ய முடியுமோ செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ லேஸை தான் நான் ரெண்டுலேயும் நான் விட்டுறேன். ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு நான் அப்ளை பண்ணி நான் அதை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் அந்த பிஸ்தா செல்லை தான் நான் க்ளூ கன் வச்சு ஓட்டுறேன். ஃபெஃபிபான் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து நான் அந்த பிஸ்தா செல்லில் எந்த ஒரு பெயிண்ட்டும் பண்ணல, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு பாசி கலர் பாசி, அதாவது ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர்ன்ற அந்த பாசியை நானும் ஒட்டிக்கிறேன். இது ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கார்ட்போர்டில் பிளாக் கலர் சீட்டை நான் ஒட்டி அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதை உங்கள் டேபிளில், கிட்ஸு படிக்கிற டேபிளில், இல்லை பெரியவங்க வேலை பார்க்குற அந்த டேபிளில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களோட பென்சில் அந்த நம்மளோட கிராஃப்ட் ஐட்டத்தோட ப்ரஷ், சிசர்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை கிச்சனில் நம்மளோட ஸ்பூன், நைஃப் அந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக்கை நம்ம வேஸ்ட்டாக கீழே போடாமல் ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றுறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அதாவது அந்த சீஷெல்லை வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ணிவிட்டு கீழே அக்ரிலிக் பெயிண்ட் க்ரீன் கலரை வச்சு நான் கொஞ்சம் லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். கார்ட்போர்டில் பிளாக் கலர் சீட் நான் ஒட்டிட்டு வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அதாவது டிசைன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கீழே ஒரு லேஸ் மாதிரி நான் ஒட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. இல்லையாட்டி ரோஸ் மாதிரி கடையில் கிடைக்கிது இல்லையா, இந்த மாதிரி ரோஸை கூட நீங்கள் சைடில் ஒட்டிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக, அதுவும் அழகாக ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரெண்டு பாட்டிலுமே, அதாவது ஹனி பாட்டிலும் இல்லை சோப்பு டப்பாவும் சரி, நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணி வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம கிட்ஸோட பொருளும் சரி, இல்லை நம்மளோட கிராஃப்ட் திங்ஸும் சரி நான் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.